ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை இல்லாமல் ப்ளம் கேக் எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இந்த நியூ இயர்க்கு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக பஞ்சு போல் இருக்கும். நான் குக்கரில் செய்யாமல் கடாயில் செய்திருக்கேன். நான் கடாயில் செய்தால் 10 நிமிஷம் அதிகமாகும். குக்கரில் செய்தால் 10 நிமிஷம் குறைவான டைமில் செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். ஒரு அரை கப்பு வெதுவெதுப்பான பாலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா கலந்து அதில் விட்டுறணும். வெதுவெதுப்பான பாலாக இருக்கணும். இது ஒரு கேக் செய்யறதுக்கு அரை மணிக்கூருக்கு முந்தையே நீங்கள் இதை செய்து வச்சிடலாம். முட்டைக்கு பதிலாக இந்த தயிர் நல்ல புளிப்பு இல்லாமல் இருக்கணும். அதனால நம்ம இப்படி செய்து வச்சிடலாம். இந்த கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துகிறேன். கருப்பு திராட்சை, பெரிச்சம்பழம், டூ ஃப்ரூட்டி எல்லா கலர்லேயும் எடுத்து வச்சுருக்கேன். 3 கலரில் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 1/4 கப்பு சீனியை போட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விடணும். விட்டால் போதும். நல்லா கரைஞ்சி வரட்டு. 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு கொஞ்சம் நிறம் மாதிரி வந்துடும். பாருங்கள், கலந்து விட்டுகிட்டே இருங்க. நிறம் மாதிரி வந்துச்சு. இப்போ இன்னும் அடுத்தால கொஞ்சம் தேன் பதத்தில் வரணும். பாருங்கள், தேன் கலரில் வரும். நல்லா கரிஞ்சிடக்கூடாது, கசப்பு வந்துடும் கேக்கில். இப்படி இருக்கணும். இப்போ நம்ம அடுத்த அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிடணும். பாருங்கள், தண்ணிக்கு நல்லா சூடாக இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அப்படின்னா கட்டி தட்டாமல் நம்மளுக்கு உடனே கரைஞ்சிரும் இந்த கேரமல். பாருங்கள், அரை கப்பு தண்ணியும் விட்டுருங்க. நல்லா கொதித்து வரட்டு. கொதித்து வந்த உடனே நான் 1/4 கப்பு முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு இவ்வளையும் போட்டு நல்லா கொதித்து வரட்டு. இது 1 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்து வரணும். நல்லா வேகணும் பாதாம் பருப்பு. பாருங்கள், நல்லா கொதித்து வந்தாச்சு. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுருவோம். அதாவது 1/4 கப்பு நான் கருப்பு திராட்சை, 1/4 கப்பு பேரிச்சம்பழம், வெள்ளை திராட்சை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸு 3 டேபிள் ஸ்பூன், ஒவ்வொரு கலர்லேயும் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். செரி பழம் 3 டேபிள் ஸ்பூன் இதையும் போட்டு இங்கே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள், நம்ம இந்த கேரமல் எல்லாமே இந்த பழங்கள் இழுத்துரும். அப்படியே நல்லா இழுத்து வரட்டு. எல்லா கேரமலையும் இழுத்துரும். இழுத்து வரட்டு. அப்படின்னா தான் நல்லா இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சுவரில் ஊறி போய் இருக்கும். இப்போ இருக்கட்டு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1/4 கப்பு ஆரஞ்சு ஜூஸ் விட்டுருங்க. ஜூஸ் விட்டு அப்படியே கலந்து அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கேக்கில் விடணும், கேக் மாவில் விடணும். அதனால் முதல்ல இதை செய்து வச்சுருங்க. நல்லா ஆறட்டு. அதுக்கு பிறகு நம்ம கேக் டீனை தயார் பண்ணிடலாம். கேக் டீனில் எண்ணெய் தடவி கொஞ்சமாக மாவு போட்டு இப்படி தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டோடனே மாவு எல்லா இடம் பக்கம் வந்துடும். இப்போ நான் குக்கரில் நெய் செய்யலை, கடாயில் தான் செய்ய போகிறேன். பழைய கடாயை தான் எடுத்திருக்கேன். வச்சு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டும் போட்டு மூடி வச்சிடணும். அதில் ஒரு கிராம்பை போட்டுடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப்பு சீனி, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு இவ்வளையும் போட்டு நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்க, அரைச்சிட்டு வந்ததை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். அதில் போட்டு ஒரு 1/4 கப்பு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வாசனை இல்லாத எண்ணெய் எடுங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் விடலாம். நெய் விட்டு நல்லா கலந்து இடுங்க. நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. அதே போல் இந்த பட்டை கிராம்பு பவுடர் எல்லாம் நல்லா பிடிச்சிடுங்க. இது கொஞ்சம் பொடி விடாமல் இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம்ல தயிர் கலவை, அதை விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக வந்துட்டு அரை மணிக்கூர் ஆயிருந்து எனக்கு. பாருங்கள், அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டு. இப்போ 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம சல்லடையை வச்சு அதில் 1 கப்பு மைதா மாவு போட்டுருவோம். நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நீங்கள் சோடா எல்லாம் கொஞ்சம் குறைவாக போடுங்க. அப்படின்னா தான் கேக் நல்லா கரெக்டான அளவு பஞ்சு போல் இருக்கும். இல்லைன்னா உதிரியாக வந்துடும். இப்போ நல்லா சலித்து எடுத்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம
ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் கரமலில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுருவோம். அந்த ஜூஸோடையே போட்டுருங்க. கரெக்டாக இருக்கும் அளவு. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப கட்டியாக அப்படி இருந்தேன்னா கொஞ்சமாக பால் விட்டு கலந்துடுங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். ஒரே சைடில் அப்படி கலந்து விடுங்க. பாருங்கள், இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ பேக்கிங் ட்ரேயில் விட்டுருவோம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்படின்னா விட இப்படி வரணும். பாருங்கள், இப்போ எல்லாம் அதிலே விட்டுருவோம். நம்மளுக்கு கடாயும் நல்லா சூடாயிடுச்சு. இதை நல்லா தட்டி விட்டுருங்க. இப்போ இந்த இதை மாவை கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுருங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போலையும் வரும். உள்ளே இருக்க பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ்கள் எல்லாம் வச்சு நம்ம இப்போ சூடான கடாயில் வச்சுருவோம். பாருங்கள், இப்போ இதை மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா 40 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துடலாம். இந்த ஹோல்ஸில் ஒரு கிராம்பை வச்சுருங்க. சரி, இப்போ ஒரு 40 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், 40 நிமிஷம் கழித்து இன்னும் வேகலை. நல்லா வாசனையாக இருக்குன்னா பாருங்கள், இப்போ நிறம் மாதிரி நல்ல வாசனையும் வந்துட்டு கேக் வாசனை கம்மணி வருது. பாருங்கள், இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கும். இப்போ நிறம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம ஆற வச்சு நீங்கள் எடுக்கணும். 2 மணிக்கூட ஆகணும். அப்படின்னா தான் இருக்கும். நான் சீக்கிரமாக எடுத்துட்டேன். அது கட் பண்ணதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்து உதிரியாக வந்துட்டு. நீங்கள் நல்லா ஆற வச்சு கட் பண்ணுங்கள். 2 மணிக்கூறாக தான் ஆறணும். நான் சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன் சூடோட. அதனால் உதிரியாக கொஞ்சம் உதிரியாக இருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்து. அதனாலும் கரெக்டாக வந்துட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக கம்மணி வாசனையாக இருக்குது. பாருங்கள், பூ போல் தான் இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.